பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், மொத்தம் 105 பங்காளிகள் சேர்ந்த பங்காளி சண்டை மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்த மிகப்பெரிய மகா காவியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் கெட்டவங்களா காமிச்ச அந்த 100 பேரில் முக்கியமான முதன்மையான சகோதரன், மூத்த சகோதரன் எல்லாருக்கும் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அவரு தான் துரியோதனன். அந்த துரியோதனன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பாண்டவர்களும் நல்லது மட்டுமே செஞ்ச பாண்டவர்களும் வந்து சொர்க்கத்துக்கு தான் போனாங்க. வாழும்போது கெட்டதை மட்டுமே பெருசாக செஞ்சாருன்னு சொல்லப்பட்ட துரியோதனனும் சொர்க்கத்துக்கு தான் போனார். அப்படி அவர் என்னென்ன நல்லது செஞ்சாருன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்து எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் வந்து ரொம்பவுமே வந்து நட்புக்கு இலக்கணமான ஒரு ஆள், நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், யாரையுமே பாகுபாடு பார்க்காம எல்லாரையுமே சரிசமமாக நடத்தக்கூடிய ஆளுன்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ள பகையோடு வளர்ந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரு காலகட்டம் வந்த வாட்டி வாலிப வயசு அந்த வாட்டி நேரடியாக மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எதிர்ப்பு அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்துட்டு இருந்த சூழ்நிலையில் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு போட்டி யுத்தம் கிடையாது, ஒரு போட்டி நடக்குது ஒரு ஆடி ஸ்டேடியமில். அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவன் தான்ப்பா சிறந்தாளன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு வராரு, தன்னுடைய திறமையை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ துரியோதனனுக்கு மனசே கேட்கல, மனசே இல்லை. எப்படி அது இவன் மட்டும் பெரிய ஆளாயிருவானோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த காலத்தில் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணன் என்ட்ரி ஆகிறாரு. கர்ணன் என்ட்ரி ஆனவுடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னையா இது எல்லாம் சரியா, நீ யார், நீ என்ன குலத்தை சேர்ந்தவன்? இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா வந்து தேர் ஓட்டுறாரு, நான் தேரோட்டியோட பையன்ட்டு. உங்கள் அப்பா தேருக்கு டிரைவராக இருக்கிறாருன்னா நீ வந்து சபையில் கலந்துக்கலாமா? இது வந்து ராஜாக்கள் மட்டும்தான் கலந்துக்கக்கூடிய இடம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ முன்னே வெளியில் போன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த செகண்டில் உள்ளாடி வராரு யார், நம்ம துரியோதனன். அப்படியா, உங்களுக்கு வந்து அர்ஜுனனோட போட்டி போட ஒரு திறமையான ராஜா தான் வேணும், திறமையுள்ள ஆள் தேவையில்ல, ராஜா தான் வேணும்னா இப்பயே என் நாட்டில் ஒரு பகுதியான அங்க தேசத்தை கர்ணனுக்கு நான் எழுதி வைக்கிறேன். இனிமேல் இவன் நாட்டு அரசன், எனக்கு உட்பட்ட ராஜ்யத்துக்கு இவன் சின்ன அரசன், இப்போ இவன் சண்டை போடலாம்ல, இனிமேல் இவன் நண்பன், இவனை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு செகண்டில் போய் உதவி பண்ணுறாரு. ஓகேங்களா? உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது நம்ம நடந்து போகும்போது நம்ம உடம்புலேருந்து ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துச்சுன்னா எப்படி உடனே எடுத்து இப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி நண்பனுக்கு ஒன்றுனா செகண்டில் உதவி பண்ணுறவங்க தான் சிறந்த நண்பன் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த செகண்டில் போய் உதவி பண்ணார் கர்ணனுக்கு. அது மட்டும் இல்லை, கர்ணனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு நட்புக்கு. ஒரு சூழ்நிலையில் கர்ணனும் துரியோதனனோட மனைவியை உட்காந்து தாயாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ துரியோதனன் வெளியில் போயிட்டு வராரு, என்ட்ரி ஆகும்போது ஹஸ்பண்டை பார்த்தோம்னா இந்த அம்மா எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவர் தாயாடிட்டு இருக்கும்போது கர்ணன் ஜெயிக்கிற மாதிரி இருந்தார். எங்கே இந்த பொண்ணு எந்திரிச்சு தோத்துருவோமோங்கிற பயத்தில் எந்திரிச்சு போதுன்னு நினச்சி கையை பிடிச்சி இழுக்க போகிறாரு. அது தவறுதெல்லாம் அந்த பொண்ணோட இடுப்பில் அந்த ஒட்டியானம்னு சொல்லுவாங்க இல்லையா, முத்துமணி ஒட்டியானம், அந்த முத்துமலையில் பட்டு கைப்பட்டு அது செதறி கீழே விழுந்துருது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓட்டிக்கிறான், ஒய்ஃபோடைய இடுப்பில் கையெஸ்ட்டாக மணி தவறி கீழே விழுந்துருச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தப்பாக தானே பேசுவாங்க. அப்போ கூட துரியோதனன் என்ன சொன்னான், துரியோதனன் எனக்கு என் ஒய்ஃபை பற்றியும் தெரியும், என் ஃப்ரெண்டை பற்றியும் தெரியும், ஓகேவா, நான் அந்த மணியை எடுத்து கொடுக்கட்டா இல்லை அந்த முத்துமணி மாலையை கோத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அளவுக்கு வந்து நட்புக்கு ரொம்ப நம்பிக்கையான வச்சுருந்தாரு, நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கோசரம் கர்ணன் என்ன பண்ணுறாராம், குந்தி தேவி வந்து கிருஷ்ணருடைய ஆலோசனையின்படி போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு தான் மூத்த பையன், பாண்டவர்களும் உன் தம்பிங்க, நீ வந்து இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு என் கூட வந்துருன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாராம் கர்ணன், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவீங்க, மாதா நீ குந்தி தேவி நீ என்னை கை விட்டுட்ட, எங்கள் அப்பா சூரியன் அவரும் கை விட்டுட்டாரு, குருநாதர் பரசுராமர் கற்றுக்கிட்ட கலையெல்லாம் மறந்து போட்டுன்னு சாபம் விட்டுட்டாரு, தெய்வம் நான் உயிரோட வாழும்போதே என்னோட கவச குண்டலத்தை இந்திரன் ரூபத்துலேருந்து வாங்கிட்டு போயிருச்சு. ஆனால் 5ஆவதாக சொல்லப்படாத என்னோட நண்பன் தான் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து எனக்கு கௌரவமே வச்சுருக்கிறான், நட்புக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நண்பன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி கர்ணன் சொன்னாராம். அந்த அளவுக்கு வந்து கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாண்டிங்கிறது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் துரியோதனன் செத்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போனார். அதுக்கு முன்னாடி அவருக்கு போனதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கடைசி கட்டமாக குருச்சேத்திர போர் முடியும் போது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதையால் சண்டை நடக்குது. கதையில் சண்டை போடும்போது ஒரு நீதி அப்படிங்கிறது என்னென்னா, இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, இடுப்புக்கு மேலே வயிறு, இடுப்பு, மார்பு, தலை, கழுத்து, ஷோல்டரு இங்கே தான் அடிக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. பீமன் என்ன பண்ணுறாரு, அதை மீறி துரியோதனனுடைய தொடையில் அடிக்கிறாரு. அதில் வீக்கை துரியோதனன் கீழே விழுந்தால் தான் அவர் அடித்து போட்டு தள்ளிடுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு முறையான செயல் இல்லாமல் நீதிக்கு மறுப்பு தெரிவித்து யார் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஒரு நீதி இருக்குது. அதன் அடிப்படையிலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாரு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க.
கர்ணன் துரியோதனன் அப்படிங்கிறது நட்புக்கு மட்டும் இலக்கணம் கிடையாது. எல்லாரையுமே சரிசமமாக பார்த்த வந்த ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது மகாபாரத காலத்திலே கடைபிடிச்ச முதல் மன்னன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா துரியோதனன் தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்.